NSE net new high இதுதான் இந்த ஓவரால் பைன் ஸ்கிரிப்ட். திஸ் இஸ் ஆல்சோ கிரியேட்டட் பை நிதின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் அசம்ஷன் என்னென்னா திஸ் இண்டிகேட்டர் டிஸ்பிளேஸ் நெட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மேக்கிங் 52 வீக் ஹை ஆர் லோ. இதில் என்ன பண்ணுன்னா மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸு 52 வீக் ஹை கிரியேட் ஆகிருக்கு, அந்த பர்டிகுலர் டேயில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸு 52 வீக் லோ கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும். சரி, சப்போஸ் ஒரு 10 ஸ்டாக் 52 வீக் ஹையை டச் ஆகிருக்கு, ஒரு 5 ஸ்டாக் 52 வீக் லோவை டச் ஆகிருக்குன்னா 10 minus 5. ஸோ ஓவராலாக நெட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ விச் மீன்ஸ் தட் பாசிட்டிவ். ஸோ ஓவராலாக இந்த நம்பர்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் இஸ் மேக்கிங் நியூ ஹை. நோ மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் மேக்கிங் நியூ 52 வீக் ஹை. இந்த நம்பர் அதிகமாக இருக்க ஆர் கன்சிக்யூட்டிவாக மேலே போக என்ன ஆகும்னா மார்க்கெட் ஓவராலாக NSE யூனிவர்ஸில் இருக்க நிறைய ஸ்டாக்ஸு 52 வீக் ஹையை டச் பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இதுதான் ஓவரால் இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் சஜஸ்ட் பண்ணுறது. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கல் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஆட் டு ஃபேவரட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ தட் யூ கேன் அப்ளை திஸ் இண்டிகேட்டர் இந்த ட்ரேடிங் வியூ. ஸோ இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைப் NSE net new high அப்படின்றது உங்களோட ஃபேவரட்ஸில் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டியூரேஷன் கேட்கும். 52 வீக் ஹை நெட் ஹை அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். அதை அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ளாட் ஆகிடும். ஸோ இட் வில் ஷோ யூ பை டிஃபால்ட். ஸோ இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற சார்ட் கிட்ட வருவோம். ஸோ வந்தீங்கன்னா ஸோ பை டிஃபால்ட்டாக இப்போ நெட் நம்பர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த க்ரீன் பார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த க்ரீன் பார்ஸ் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் மேக்கிங் நியூ 52 வீக் ஹை. இந்த ரெட் பார்ஸ்லாம் வந்ததுன்னா ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து 52 வீக் லோ கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு கம்பேரிட்டிவ்லி 10 ஸ்டாக் 52 வீக் ஹை, 5 ஸ்டாக் 52 வீக் லோ கிரியேட் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பரில் இருக்கும்.